ஒரு நாள் ராத்திரி திடீர்னு அந்த காட்டுல மழை பெய்ய ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல கொஞ்சமா பெஞ்ச மழை பிறகு நல்ல வேகம் எடுத்து ரொம்பவும் ஜோரா பெய்ய ஆரம்பிச்சது. மழை மட்டும் பெய்யல, அது கூட சேர்ந்து இடியும் இடிக்க ஆரம்பிச்சது. அந்த இடி சத்தத்தை கேட்டு ஜக்கு ரொம்பவும் பயந்து போயிட்டான். அம்மா அம்மா, இந்த இடி சத்தத்தை கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காலுஜி, நம்ம வீடு எல்லா இடத்துலயும் ஒழுகுது. இப்படியே மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தா இந்த கூரை நம்ம மேலேயே விழுந்துடும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இந்த கூரை மேலே ஏறி உட்காந்து என்ன ரிப்பேர் பண்ண சொல்றியா? சரியான சோம்பேறி நீங்க. சோனா குருவியை பாருங்க, மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாடியே தன்னோட வீட்டு கூரையை சரி பண்ணிக்கிச்சு. புறா வீடு எவ்வளவு மோசமா இருந்துச்சு, இப்ப பாருங்க அதுவும் புது வீடு கட்டிக்கிச்சு. அவ்வளவு ஏன், ரீட்டா கிளி கூட முன்னாடி இருந்த சின்ன வீட்டை இடிச்சு தள்ளிட்டு இப்ப பெருசா அழகா ஒரு வீட்டை கட்டிக்கிச்சு. இந்த காட்டிலேயே இப்படி ஒரு கேவலமான வீட்டில் இருக்கிறது நம்ம குடும்பம் மட்டும்தான். அதுக்கு காரணம் உங்களோட சோம்பேறித்தனம். இங்க பாரு கோரி, சும்மா தொணன்னு பேசிக்கிட்டே இருக்காத. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். தூங்குங்க தூங்குங்க, நல்லா தூங்குங்க. நான் என் பையனை அழைச்சிக்கிட்டு சோனா குருவி வீட்டுக்கு போறேன். நீங்க என்னை வந்து கூப்பிட்டா கூட நான் இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன். போ, தாராளமா போ. நீ சொன்ன மாதிரி உண்மையிலேயே நீ சோனா குருவி வீட்டுக்கு போயிட்டேன்னா உன்னோட தொல்லை இல்லாம நான் நிம்மதியா இருப்பேன். இருங்க, எத்தனை நாளைக்கு அப்படி இருக்கிறீங்கன்னு நானும் பார்க்கறேன். இப்படி சொன்ன கோரி பிறகு தன்னுடைய பையன் ஜக்குவை கூட்டு போயிட்டு சோனா குருவி வீட்டை நோக்கி பறந்து போயிடுச்சு. இந்த சமயத்துல சோனா குருவி தன்னோட பொண்ணு பியூட்டி கூட வீட்டுல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தது. அப்ப வாச கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அம்மா, வாச கதவை யாரோ தட்டுறாங்க. நான் போய் கதவை திறந்து யாருன்னு பார்க்கவா? மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கப்ப நீ வெளியில போக வேண்டாம், இரு நான் போய் பார்த்துட்டு வரேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு கதவை திறந்துக்கிட்டு வெளியில போச்சு. சோனா, என்னையும் என் பிள்ளையையும் காப்பாத்து. எங்க வீட்டு கூரை சரியில்லை, எந்த நேரத்துல வேணாலும் அது இடிஞ்சு விழலாம். இதுக்கப்புறம் அந்த வீட்டுல ஜக்குவை வச்சுக்கிட்டு என்னால இருக்க முடியாது. கௌரி அக்கா, நீங்க உள்ள வாங்க, எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு கோரிக்காவை அழைச்சிட்டு வீட்டுக்குள்ள போச்சு. சோனா, உன்னோட வீடு எவ்வளவு அழகா ஸ்ட்ராங்கா இருக்கு. நானும் வீட்டு கூரையை சரி பண்ண சொல்லி எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், காலேஜ் கேட்கவே இல்லை. கௌரி அக்கா, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், இப்ப படுத்து தூங்குங்க. சோனா குருவி இப்படி சொன்ன உடனே கோரிக்காவும் ஜாக்கவும் அங்கிருந்து ஒரு கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. அந்த சமயத்துல மழையும் சுத்தமா விட்டு இருந்தது. கௌரி அக்கா, இதுக்கப்புறம் நீங்க காலண்ணனை நம்பி எந்த புண்ணியமும் இல்ல. நீங்க தனியா ஒரு புது வீட்டை கட்டிக்கோங்க. காலண்ணனை நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கணும். சோனா, எனக்கு வீடு கட்ட தெரிஞ்சா நான் எப்பவோ கட்டியிருப்பேன். எனக்கு எங்க அம்மா எதையும் கத்து கொடுக்கல. அதனாலதான் எல்லா விஷயத்துக்கும் நான் அந்த காலுவையே நம்பி இருக்க வேண்டியிருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட வாங்க. நம்ம வீடு கட்ட தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு வந்து வீடு கட்ட ஆரம்பிப்போம். அம்மா, நான் போய் கோடாரி எடுத்துக்கிட்டு வரேன். இப்பவே கிளம்புங்க. கோரி ஆண்டிய பார்த்தா பாவமா இருக்கு. பிறகு கோரிக்காகவும் சோனா குருவியும் வீடு கட்ட தேவையான பொருட்களை எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள பறந்து போனாங்க. இந்த மரம் நல்லா காஞ்சு போய் இருக்கு, நமக்கு தேவையான மரக்கட்டைகளை இந்த மரத்துல இருந்து எடுத்துப்போ. இப்படி சோனா குருவி பிறகு அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சது. இப்படி வெட்ட ஆரம்பிச்ச சோனா குருவி சீக்கிரமாவே கோரிக்காயத்துக்கு வீடு கட்ட தேவையான மரக்கட்டைகளை வெட்டி எடுத்துக்கிச்சு. பிறகு அந்த விறகு கட்டத்தை கேட்டு காஞ்ச பொருட்களை எடுக்கிறதுக்காக வேற ஒரு இடத்துக்கு பறந்து போனாங்க. அந்த இடத்துக்கு போன இவங்க தேவையான பொருட்களையும் கட்டாக கட்டி எடுத்துக்கிட்டாங்க. பிறகு எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்ட இவங்க வீடு கட்ட போற இடத்துக்கு பறந்து போனாங்க. சோனா குருவி கோரிக்காகத்துக்கு தந்து எதையும் எதிர்பார்க்காம கோரிக்காகத்துக்கு தேவையான வீட்டை கட்ட ஆரம்பிச்சது. இப்படி வீடு கட்ட ஆரம்பிச்ச சோனா குருவி அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளேயே ஒரு அழகான வீட்டை கட்டி முடிச்சிருச்சு. கௌரி அக்கா, இந்த வீடு இப்ப உங்களோடது. மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, நீங்களும் உங்க பையனும் எந்த கவலையும் இல்லாம இந்த வீட்டுல நிம்மதியா வாழலாம். சோனா குருவி கட்டி கொடுத்த வீட்டை பார்த்துட்டு கோரிக்காவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. சோனா, நீ செஞ்ச உதவியை என்னோட வாழ்நாள்ல என்னால மறக்கவே முடியாது. இப்படி சொன்ன கோரிக்காகும் பிறகு தன்னோட பையன் ஜக்கு கூட அந்த வீட்டுக்குள்ள போய் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது. அதே சமயம் காலுக்காவன் தன்னுடைய நண்பர்கள் கூட வெட்டித்தனமா அந்த காட்டை சுத்தி வந்துகிட்டு இருந்தது. என்ன காலு, உன்னோட மனைவி தனியா ஒரு வீடு கட்டிக்கிட்டாங்க போல இருக்கு. ஆமா, நான் கூட கேள்விப்பட்டேன். எப்படியோ என்னை விட்டு போன வரைக்கும் சரிதான். கோரி என் கூட இருந்த வரைக்கும் எனக்கு பெரிய தொல்லையா இருந்தது. நானும் என்னோட மனைவியை வீட்டை விட்டு எப்படியாவது துரத்திடணும்னு பாக்குறேன். ஆனா அவ என்னை விட்டு போகவே மாட்டேங்கிறா.
ஆந்தை இப்படி சொல்ல அதை கேட்டுட்டு காலுக்காகவும் சின்ன பிள்ளையும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. என்னோட வீடு 2-3 இடத்துல தான் ஒழுகுது, அத போய் பெரிய விஷயமா பேசிக்கிட்டு என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு போயிட்டா. பரவாயில்ல விடு, போன வரைக்கும் சரிதான். சரி வாங்க, நாம அருவிக்கரைக்கு போய் கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு வருவோம். இப்படி பேசிக்கிட்ட இவங்க 3 பேரும் பிறகு அருவிக்கரையை நோக்கி பறந்து போனாங்க. இப்படி போன நண்பர்கள் 3 பேரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் வெட்டிக்கார பேசி சோம்பேறித்தனமா பொழுத போக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. அந்த காட்டுல இப்ப மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சது. காலுக்காகத்தோட வீட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமா இருந்துச்சு வீட்டுக்குள்ள விழ ஆரம்பிச்சது. இதை பார்த்துட்டு பயந்து போன காலுக்காகவும் உடனே வீட்டை விட்டு வெளியில பறந்து போயிடுச்சு. காலுக்காக இப்படி போன கொஞ்ச நேரத்துல எல்லாம் அந்த வீடு இடிஞ்சு கீழே விழுந்து தரமட்டமாயிருச்சு. நல்ல வேளை நான் வெளியில வந்துட்டேன், இந்நேரம் என்னோட உயிர் போயிருக்கும். எங்க போறதுன்னு தெரியாத காலுக்காகவும் கொஞ்ச நேரம் மழையில நனைஞ்சுக்கிட்டே நின்றுகிட்டு இருந்தது. நாம ஏன் மழையில நினைக்கணும், நமக்கு யாரும் இல்லையா என்ன? எனக்கு 2 நண்பர்கள் இருக்காங்க, பேசாம அவங்க வீட்டுக்கு போவோம். இப்படி நினைச்ச காலுக்காகவும் முதல்ல சின்ன பிள்ளை வீட்டுக்கு பறந்து போச்சு. என்னது, என் வீட்லயா? காலு, உன்னை என்னோட வீட்டுல தங்க வைக்க முடியாது. தயவு செய்து கோச்சிக்காத. நீ தங்கறதுக்கு வேற எங்கேயாவது இடம் பார்த்துக்க. என்ன சின்ன பிள்ளை இப்படி சொல்லிட்ட? நாம எவ்வளவு நாளா நண்பர்களாயிருந்தோம், அப்படி இருந்தும் உன்னோட வீட்டுல எனக்கு இடம் இல்லைன்னு சொல்ல உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? காலு, நீனும் நானும் நண்பர்கள் தான், அதெல்லாம் வீட்டுக்கும் வெளியில. வீட்டுக்குள்ள வந்தா நான் என்னோட மனைவி சொல்ல மீறவே மாட்டேன். அவ கண்டிப்பா நீ எங்க வீட்டுல தங்கறதுக்கு ஒத்துக்க மாட்டா. சின்ன பிள்ளை, என்னோட மனைவி சரியில்லை, குடும்பக்காரி. அதனால எனக்கும் அவளுக்கும் அடிக்கடி சண்டை வரும். கோவத்துல நான் அவளை போட்டு அடிச்சிடுவேன், அப்படி இப்படின்னு என்கிட்ட வந்து பேசுவியே. அப்படி இருக்கிறப்ப எனக்காக நீ ஏன் உன் மனைவி கிட்ட சண்டை போடக்கூடாது? காலு, நான் சொன்னதையெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டியா? இல்ல, அது நான் சும்மா தமாசுக்காக பேசுனது. உண்மையிலேயே வீட்டுக்குள்ள வந்தா என்னோட மனைவி பேச்சு தான் நான் கேட்பேன். என் மனைவி பேச்சு நான் கேட்கலன்னா என் குடும்பம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது. அட பாவி, உன் பேச்சை நம்பி என் மனைவியை அலட்சியப்படுத்தினது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இருந்தாலும் நான் கோரி கிட்ட போக மாட்டேன், என்னோட ஆந்த நண்பர்கிட்ட போறேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு ஆந்த வீட்டை நோக்கி பறந்து போச்சு. காலுக்காகத்துக்கு தன்னோட வீட்டுல இடம் கொடுக்கறதுக்கு ஆந்தையும் தயாரா இல்ல. காலு, சொன்னா கேளு. எங்க வீட்டுல நான், என் மனைவி, என் குழந்தைங்க, நாங்க 4 பேர் இருக்கிறதுக்கே இடம் பத்தல. இதுல எப்படி 5ஆவதா ஒன்ன சேர்த்துக்க முடியும்? பூமர், நீயும் இப்படி சொல்லிட்டா எப்படி? நாம 2 பேரும் உயிருக்கு உயிரான நண்பர்கள். எனக்கு நீ இந்த உதவியை செஞ்சே ஆகணும். காலு, நீயும் நானும் நண்பர்கள்னு சத்தமா சொல்லாத. என் மனைவி அதை கேட்டா அப்புறம் என் கூட பேச மாட்டா. நான் உன்கிட்டெல்லாம் பேசுறதே இல்லைன்னு என் மனைவி கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். பூமர், நீயுமா இப்படி? என்னோட மனைவி என்னை பார்த்தா பயப்படுவான்னு நீ அடிக்கடி சொல்லுவியே, அதெல்லாம் பொய்யா? அதையெல்லாம் நீ உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியா? வெளியில அப்படிதான் கெத்தா பேசணும், வீட்டுக்குள்ள வந்தா செத்து போன எலி மாதிரி கிடக்கணும். இந்த பூமரும் சின்ன புள்ள மாதிரியே தான் இருக்கான். நான் மட்டும்தான் இவங்க பேச்சையெல்லாம் உண்மைன்னு நம்பி முட்டாள்தனமா கோரிக்காகத்தை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டேன். அதனால தான் இன்னைக்கு என் கூட யாருமே இல்லாம தனியா நிக்கிறேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு அங்கிருந்து சோனாக்குருவி வீட்டுக்கு பறந்து போச்சு. சோனா சோனா, எப்படியாவது என்ன கோரிக்காகத்து கூட சேர்த்து வச்சிரு. நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், இதுக்கப்புறம் இப்படி நடந்துக்கவே மாட்டேன். காலண்ணா, உங்க பேச்சையெல்லாம் நம்பி என்னால கோரியாக்கா கிட்ட போய் பேச முடியாது. நீங்க ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கீங்க, எந்த வேலையும் செய்யறதில்ல. சோனா, இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா இப்படி இருக்க மாட்டேன். மற்ற பறவைகள் மாதிரி சுறுசுறுப்பா எல்லா வேலையும் செய்வேன். கோரிக்காகத்தை சந்தோஷமா வச்சுப்பேன், இது சத்தியம். காலண்ணா, தங்களோட வேலைய செய்ய வேண்டிய நேரத்துல சரியா செய்யாதவங்க எல்லாரும் உங்களை மாதிரி இப்படிதான் கஷ்டப்படணும். சரி வாங்க, கோரியாக்கா வீட்டுக்கு போய் பேசி பார்ப்போம். பிறகு சோனாக்குருவி காலுக்காகத்தை கூப்பிட்டுக்கிட்டு கோரிக்காக வீட்டுக்கு பறந்து போச்சு. பிறகு கோரிக்காகத்தோட வீட்டுக்கு போன சோனாக்குருவி காலுக்காகத்தும் கோரிக்காகத் கொண்டேன்னு சமாதானம் பண்ணி வச்சது. அதுக்கப்புறம் அந்த நாட்கள்ல காலுக்காக கடுமையா வேலை செஞ்சு தன்னுடைய மனைவியையும் மகனையும் சந்தோஷமா வச்சுக்க முயற்சி பண்ணுச்சு. சோனாக்குருவி தன்னுடைய பையன் கொக்கு கல்யாணத்துக்காக ரொம்பவும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது. இங்க பாரு சோனா, உனக்கு ஒண்ணும் சின்ன வயசு கிடையாது, வயசு ஆயிடுச்சு. இந்த வயசுல எதுக்காக இவ்வளவு பெரிய மூட்டையை தூக்கிக்கிட்டு போற? ரீட்டா, நீ சொல்ற மாதிரி இதையெல்லாம் வேற யாராவது செய்ய சொல்லலாம் தான். இருந்தாலும் என்னோட பையன் கல்யாணத்துக்கு இந்த வேலையெல்லாம் நானே செய்யறதுல எனக்கு ஒரு தனி சந்தோஷம் கிடைக்குது.
இப்படி சொன்ன குருவி பிறகு மறுபடியும் அந்த மூட்டையை தொட்டிக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. மறுநாள் ரொம்பவும் சந்தோஷமா தன்னோட பையன் குக்குவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது. வீட்டுக்கு வந்த மருமக மேல சோனா குருவி ரொம்பவும் அன்பா இருந்தது. குக்குவோட மனைவி சம்பாவுக்கு தன்னோட அத்தைய கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. சோனாவுக்கு மரியாதை கொடுக்கறதும் இல்லை. எப்பவும் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு சோனா குருவி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் காலையில குக்கு வழக்கம் போல கிளம்பி வேலைக்கு போனான். பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு சம்பா திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுச்சு. உடனே என்ன பண்றதுன்னு தெரியாத சோனா குருவி பதற்றத்தோட சம்பாவை தூக்கிக்கிட்டு பருந்து டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு பறந்து போச்சு. டாக்டர், என்னோட மருமக திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. சோனா, நீ கொஞ்ச நேரம் வெளியே போயிரு, நான் இவளை செக் பண்ணிட்டு வரேன். இப்படி சொன்ன பறந்த டாக்டர் பிறகு சம்பாவை செக் பண்ணி பார்த்தாங்க. சோனா, நீ பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. உன்னோட மருமக சம்பா இப்ப மாசமா இருக்கா. இது கேட்ட உடனே சோனா குருவிக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிடுச்சு. பிறகு சம்பாவை தூக்கிக்கிட்டு மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. சாயங்காலம் வேலையை விட்டு வந்த குக்கும் இந்த விஷயத்த கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷமானான். அன்னைக்கு ராத்திரி குக்குவும் சம்பாவும் இப்படி பேசிக்கிட்டாங்க. என்னங்க, உங்களுக்கு ஆண் குழந்தை பிடிக்குமா பெண் குழந்தை பிடிக்குமா? சம்பா, எனக்கு ஆண் குழந்தை தான் ரொம்ப பிடிக்கும். நீ வேணா பாரு, நமக்கு கண்டிப்பா ஆண் குழந்தை தான் பிறக்கும். ஆமாங்க, நானும் அதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க நினைச்ச மாதிரியே நான் உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தைய பெத்து தரேன். இப்படி பேசிக்கிட்ட குக்குவும் சம்பாவும் பிறகு அப்படியே தூங்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் வீட்டுக்கு வந்த தன்னோட தோழி கிட்ட சம்பா இப்படி பேசிக்கிட்டு இருந்தது. சம்பா, நீ எப்படி இவ்வளவு கரெக்டா உனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும்னு சொல்ற? சம்பா, இப்பெல்லாம் நீ நேரத்துக்கு சாப்பிடணும், எந்த கவலையும் இல்லாம இருக்கணும். அப்புறம் உன்னோட கணவர் ஆண் குழந்தை பிறந்தா சந்தோஷப்படுவாரா இல்ல பெண் குழந்தை வேணும்னு நினைக்கிறவரா? ரூபி, எனக்கும் சரி என்னோட கணவருக்கும் சரி ஆண் குழந்தை தான் பிடிக்கும். நாங்க 2 பேருமே ஆண் குழந்தை தான் வேணும்னு நினைக்கிறதால நீ வேணா பாரு, எங்களுக்கு கண்டிப்பா ஆண் குழந்தை தான் பிறக்கும். எப்படியோ சம்பா, ஆண் குழந்தை பிறந்து நீயும் உன் கணவரும் சந்தோஷமா இருந்தா சரிதான். இப்படி பேசிக்கிட்டு இருந்த சம்பாவோட தோழி ரூபி பிறகு தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. இவங்க பேசினது எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சோனா குருவி பிறகு தன்னுடைய மருமக சம்பா கிட்ட இப்படி சொல்லுச்சு. இங்க பாரு சம்பா, என் பையன்தான் புத்தி இல்லாம பேசுறான்னா நீயும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு பேசக்கூடாது. இந்த காலத்துல ஆண் குழந்தை பெண் குழந்தை 2மே சமந்தான். அத்தை, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? நாங்க என்ன நினைக்கிறோமோ கடவுள் எங்களுக்கு அதை தான் நடத்தி கொடுப்பாரு. எனக்கு கண்டிப்பா ஆண் குழந்தை தான் பிறக்கும். சம்பா, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க உங்க மனசுல இப்படியே நினைச்சுக்கிட்டு இருந்து நாளைக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா உங்க மனசு அதை ஏத்துக்காது. அதனால்தான் சொல்ல வரேன். அத்தை, வர வர நீங்க எதையாவது பேசி என்னோட மனச நோகடிக்கிறீங்க. நானும் என் கணவரும் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறீங்க. சம்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது வேலையை விட்டு குக்குவும் வீட்டுக்கு வந்துட்டான். சம்பா, என்னாச்சு? எதனால இப்படி அழுவுற? இங்க பாருங்க, இந்த வீட்ல உங்க அம்மா கூட இதுக்கப்புறம் என்னால இருக்க முடியாது. ஒன்னு இருந்தா அவங்க இருக்கணும், இல்லாட்டி நான் இருக்கணும். சம்பா, நீ இந்த அளவுக்கு ஏன் கோவமா இருக்க? அப்படி என்னதான் நடந்துச்சு? உங்க அம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க? நமக்கு பெண் குழந்தை தான் பிறக்குமா, நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணுமா, அதை யாராலும் தடுக்க முடியாதான். சம்பா, ஏமா இப்படி போய் சொல்ற? நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. அத்தை, சொன்னதை ஏன் இப்படி இல்லைன்னு சொல்றீங்க? என்கிட்ட ஒரு மாதிரி, உங்க பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரியும் பேசாதீங்க. நீங்க சொன்னது என்னால மறக்கவே முடியாது. அம்மா, எல்லாரும் தன்னோட மருமக மாசமா இருக்கிறப்ப அவளை சந்தோஷமா வச்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா நீங்க அதுக்கு நேர்மாறா இருக்கீங்க. டே குக்கு, நீயும் என்னடா இப்படி பேசுற? நான் அப்படியெல்லாம் பேசுறவ கிடையாது. நீங்க அப்படியெல்லாம் பேசுறவங்க இல்லதான். ஆனா உங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. வர வர கண்டபடி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. பிறகு அன்னைக்கு ராத்திரி சம்பா குக்குவை தூங்கவே விடல. இங்க பாருங்க, இதுக்கப்புறம் உங்க அம்மா கூட இந்த வீட்ல என்னால வாழ முடியாது. சம்பா, இப்படி பேசினா எப்படி? அவங்க இப்ப நான் எங்க அனுப்புறது? உங்க அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்திலயோ அனாதை இல்லத்திலயோ நான் விட சொல்லல. நீங்க சின்ன வயசுல வாழ்ந்த பழைய வீடு ஒண்ணு இருக்குல்ல, அந்த வீட்ல போய் உங்க அம்மாவை இருக்க சொல்லுங்க. மளிகை ஜாமான் மட்டும் நம்ம வாங்கி போட்டுட்டா அவங்களுக்கு தேவைப்படுறத சமைச்சு அவங்களே சாப்பிட்டுப்பாங்க. சம்பா,
நீ சொல்றது என்னவோ நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் இதுக்கு எங்க அம்மா ஒத்துப்பாங்களா என்னன்னு தெரியல. சரி சரி தூங்கு, எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம். தன்னோட மகனும் மருமகளும் பேசுனத பக்கத்து ரூம்ல படுத்திருந்த சோனா குருவி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. தன்னோட மகனை தன்னை வீட்டை விட்டு அனுப்ப முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சோனா குருவி தன்னோட மனசுல முடிவு பண்ணிடுச்சு. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. ஏங்க, ராத்திரி பேசுனதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்பவே போய் உங்க அம்மாவை அந்த வீட்டுக்கு அனுப்பி விடுங்க. இங்க பாரு சம்பா, இவ்வளவு காலையில உங்களை ஏன் அனுப்பணும்? சாயங்காலம் வேலையை விட்டு வந்ததுக்கு அப்புறம் இத பத்தி பேசுறேன். அப்படின்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நீங்க உங்க அம்மாவை அந்த வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு என்ன வந்து கூப்பிட்டுட்டு வாங்க. என்ன சம்பா, உன் கூட பெரிய தொல்லையா போச்சு. இரு இரு, இப்பவே போய் எங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்கள அனுப்பி விடுறேன். இப்படி சொல்லிட்டு தன்னுடைய அம்மா இருந்த ரூமுக்கு வந்த குக்கு அதிர்ச்சி ஆயிட்டான். ஏன்னா குக்கு வந்து வீட்டை விட்டு கிளம்புங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடியே சோனா குருவி அந்த வீட்டை விட்டு போறதுக்கு ரெடியா நின்னுகிட்டு இருந்தது. அம்மா, நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? எங்கேயும் இல்லடா குக்கு, நான், நீ, உன்னோட அப்பா, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப நாளா வாழ்ந்து வந்த பழைய வீடு ஒண்ணு இருக்குல்ல, நான் அங்க போய் கொஞ்ச நாள் இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அம்மா இப்படி சொன்னதும் அதை கேட்ட குக்குவுக்கு இப்ப மனசுக்கு நிம்மதியா இருந்தது. அப்பாடா, எப்படி சொல்றதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தோம். நல்ல வேலையா அம்மாவே அங்க போக முடிவு பண்ணிட்டாங்க. பிறகு சோனா குருவி தன்னுடைய துணி மூட்டையை தூக்கிக்கிட்டு தான் கணவரோட வாழ்ந்த அந்த பழைய வீட்டை நோக்கி பறந்து போச்சு. என்னங்க, உங்க அம்மா இவ்வளவு சீக்கிரம் வீட்டை விட்டு போவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. சம்பா, எனக்கு என்னவோ ராத்திரி நீ என்கிட்ட பேசுனத எங்க அம்மா காதுல வாங்கியிருப்பாங்களோன்னு தோணுது. எப்படியோங்க, நம்ம பிரச்சனை தீர்ந்துடுச்சு. இதுக்கப்புறம் நாம எதை பத்தியும் நினைக்காம நிம்மதியா சந்தோஷமா வாழலாம். ஒரு நாள் ராத்திரி குக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது. இப்படி மழை பெஞ்சதும் குக்குவுக்கு தன்னுடைய அம்மா ஞாபகம் வந்துருச்சு. சம்பா, அம்மா இருக்கிற வீடு பழைய வீடு. அந்த வீடு நிறைய இடத்துல ஒழுகும். இந்த ராத்திரியில அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இங்க பாருங்க, நாம நினைச்சு கவலைப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இப்ப எதுக்கு உங்க அம்மாவை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்புறம் இன்னொரு விஷயம், நாளைக்கு காலையில அந்த பழைய பொருளை எல்லாம் கொண்டு போய் கடையில போட்டுடுங்க. இப்படி சொன்ன சம்பா பிறகு கூட்டுல படுத்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சது. சம்பா எடுத்து வச்ச பொருட்களை குக்கு பார்த்தப்ப அதுல அம்மாவோட டைரி ஒண்ணு இருந்ததை பார்த்தான். உடனே குக்கு அந்த டைரியை எடுத்து பிரிச்சு படிக்க ஆரம்பிச்சான். இன்னைக்கு காலையில வீட்டுக்கு வெளியில போய் நண்பர்கள் கூட விளையாடும் போது குக்குவுக்கு காலில் அடிபட்டுடுச்சு. அடிபட்டு வலி தாங்க முடியாம குக்கு ரொம்ப அழுதான். என்னால அதை தாங்கவே முடியல. உடனே நானும் அழுத. பிறகு குக்குவை அழைச்சிட்டு போய் டாக்டர் கிட்ட காட்டி காயத்துல மருந்து போட்டதுக்கு அப்புறம் தான் என்னோட மனசு நிம்மதியாச்சு. இருந்தாலும் இன்னைக்கு ராத்திரி நான் தூங்கவே இல்லை. ரொம்ப நேரமா குக்குவையும் பார்த்துக்கிட்டு படுத்திருந்தேன். அம்மா எழுதின டைரிய படிச்ச குக்குவோட கண்ணுல இருந்து இப்ப கண்ணீர் வர ஆரம்பிச்சது. பிறகு குக்கு அழுதுகிட்டே அடுத்த பக்கத்தை படிக்க ஆரம்பிச்சான். இன்னைக்கு நான் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா என்னோட பையன் காலில் அடிப்பட்ட காயம் சரியாயிடுச்சு. இப்ப குக்கு எப்போதும் போல குதிச்சு குதிச்சு விளையாடுறான். அதை பார்க்கவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் அவனோட காலில் நான் காயம் பட விடவே மாட்டேன். அவன் கூடவே இருப்பேன். பிறகு குக்கு அடுத்த பக்கத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சான். இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில மோசமான நாள். உணவு தேட போன என்னோட கணவரை ஒரு கழுகு கொன்னு தின்னுடுச்சு. இதுக்கப்புறம் என்னோட பையனுக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தான். அவன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர விட மாட்டேன். வாழ்நாள் பூரா அவனை நான் சந்தோஷமா வச்சிருப்பேன். என்னோட உயிர் போற வரைக்கும் அவன் கூடவே இருப்பேன். குக்குவால இதுக்கு மேல அந்த டைரிய படிக்க முடியல. உடனே மூடி வச்சுட்டான். ஆனா அவன் கண்ணுல கண்ணீர் மட்டும் வந்துகிட்டே இருந்தது. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என்னோட அம்மா எனக்காகவே வாழ்ந்தாங்க. அவங்களோட மனசு பூரா நான் தான் இருந்தேன். என்னை விட்டு பிரிய கூடாதுன்னு நினைச்சாங்க. ஆனா நான் என்ன செஞ்சேன்? அவங்கள விட்டு பிரிய ஆசைப்பட்டேன். இப்ப கூட பிரிஞ்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எங்க அம்மா எனக்காக செஞ்ச தியாகத்தை மறந்த என்ன மாதிரி ஜென்மங்களுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. இப்படியெல்லாம் யோசிச்ச ஜக்கு உடனே அந்த ராத்திரியில தன்னோட அம்மாவை தேடி பறந்து போனான். மழை நீர் படாம இருக்கிறதுக்காக சோனா குருவி ஒரு பெரிய ஸ்டூலுக்கு அடியில உட்கார்ந்து இருந்தது. சோனா குருவியும் தன்னோட நிலைமையை நினைச்சு அழுதுகிட்டு தான் இருந்தது. அங்க போன கொக்கு தான் செஞ்ச தவறையெல்லாம் அம்மா கிட்ட சொல்லி அழுது மன்னிப்பு கேட்டு அவங்கள மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தான். காலையில கண் வச்ச சம்பா தன்னோட அத்தை மறுபடியும் வீட்டுக்கு வந்ததை பார்த்துட்டு கோபம் ஆயிடுச்சு.
ஓஹோ, மழை பெஞ்ச உடனே உங்களுக்கு உங்க அம்மா மேல பாசம் வந்துருச்சா? இதுக்கப்புறம் நீங்க உங்க அம்மா கூடவே இருங்க, நான் கிளம்புறேன். சம்பா இப்படி சொல்ல அதை கேட்ட குக்குவுக்கு இப்ப கோபம் வந்துருச்சு. உடனே சம்பாவோட கன்னத்துல மாறி மாறி அறைய ஆரம்பிச்சான். ஓடு ஓடு, இப்பவே உங்க அம்மா வீட்டுக்கு ஓடு. இங்க பாரு சம்பா, உனக்கு எப்படி உங்க அம்மா முக்கியமோ அதே மாதிரி தான் எனக்கும் எங்க அம்மா முக்கியம். என்னால உங்க அம்மா வேற எங்க அம்மா வேறன்னு பிரிச்சு பார்க்க முடியாது. இதே மாதிரி எண்ணத்துல உன்னால இருக்க முடியும்னா இந்த வீட்டுல இரு, இல்லன்னா உன்னோட மூட்டை முடிச்ச தூக்கிக்கிட்டு இப்பவே கிளம்பு. குக்கு கையால இப்படி அடி வாங்கினதுக்கு அப்புறம் அவன் சொன்னதையெல்லாம் யோசிச்ச சம்பா தான் செஞ்ச தவற உணர்ந்துருச்சு. அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. இதுக்கப்புறம் நான் உங்களை அத்தையாவே நினைக்க மாட்டேன், என்னோட அம்மாவா நினைக்கிறேன். இனி எப்பவுமே உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசவும் மாட்டேன், நடந்துக்கவும் மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த நாட்கள்ல சோனாவோட வீட்டுல இவங்க 3 பேரும் ரொம்பவும் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழ்ந்து வந்தாங்க.